ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆனியன் சட்னி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறணும். அது நல்லா சூடானோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெய் சூடானோன்னே உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும் உளுந்தால். அப்புறம் இதோட தேவையான அளவு க்ரீன் சில்லி, நமக்கு ஆனியன் சட்னிக்கு எவ்வளோ தேவையோ க்ரீன் சில்லி காரத்துக்கு போட்டுக்கிறணும். அதோட பூண்டும் சேர்த்துக்கிறணும். நமக்கு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறணும். இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். வதக்குனதுக்கப்புறம் இதோட ஒரு 5 ஆனியன்ஸ், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வதக்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறணும். சால்ட் ஆட் பண்ணோன்னா இதோட நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா, வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் அடித்து கிரைண்ட் பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஆனியன் சட்னி ரெடி ஆயிரும். இதோட என் வீடியோ முடிய போகுது. தோசைக்கு ஆனியன் சட்னி நல்ல காம்பினேஷன். தேங்க்ஸ் டு ஆல் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ.